பகல்கம் அட்டாக் 2000 ஆண்டுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய சிவிலியன் அட்டாக்கா இதுதான் பார்க்கப்படுது. 4 பேர் சேர்ந்து காஷ்மீர்ல பகல்கம் பிளேஸுக்கு வந்திருந்த ஹிந்து டூரிஸ்ட் மேல ஏப்ரல் 22ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்திருக்காங்க. இதுல 27 பேர் இறந்து போயிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பலரும் கஷ்டப்பட்டு இப்போ அவங்களுடைய இடத்துக்கு திரும்பியிருக்காங்க. எப்படி இது நடந்தது? இந்தியன் ஆர்மி இதை பார்க்கவே இல்லையா அப்படின்னா 4 பேர் இந்தியன் ஆர்மி மாதிரி மாறுவேஷம் போட்டிருக்காங்க. இதுல 2 பேர் லோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப் பொறுப்பேற்றிருக்காங்க. இது ஒரு பேன் பண்ண குரூப்பா பார்க்கப்படுது. எதுக்காக பண்ணீங்கன்னு கேட்கும் போது இந்தியன்ஸ் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் அதனால டெமோக்ரஸி பாதிக்கப்படுதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோபத்தினாலதான் அட்டாக் நடந்திருக்கு. அண்ட் ரஷ்யா உட்பட பலரும் இதுக்கு கண்டனங்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அடுத்ததா இன்னொரு அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அதனால காஷ்மீரை சுத்தி பல பரபரப்பான இடங்களா தான் இப்போ காணப்படுது. தன்னுடைய ஜாலியா ஒரு டூரிஸ்ட் பிளேஸா போய் பார்த்துக்கிட்டு இருந்த பலருக்கும் இந்த அட்டாக் மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இந்தியா என்ன பண்ண போகுது?